ஒருவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் தேதி பிறந்திருந்தாலோ அல்லது 16ஆம் தேதி பிறந்திருந்தாலோ அல்லது 25ஆம் தேதி பிறந்திருந்தாலோ உங்களுடைய பிறப்பு எண் அப்படிங்கிறது 7. இந்த 7 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரக வரிசையில் கேது பகவானுக்கு உண்டான அனுகிரக எண்ணாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நவகிரகங்களில் வந்து ஞானகாரகன் அப்படிங்கிற சிறப்பு பெற்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிப்படையான அப்பட்டமான வித்திடக்கூடிய கிரகமாக ஞானகாரகன் கேது பகவான் வந்துட்டு இருக்கிறாரு. ஒருவர் வந்து சம்சார வாழ்க்கையாக இருந்தாலும் சன்னியாசி வாழ்க்கையாக இருந்தாலும் கூட சரி சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இந்த 7ஆம் எண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி 6 மாதத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை 6 மாதத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் இந்த 7ஆம் எண்ணுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. ஜோசியம் பார்த்தோம், ஜாதகம் பார்த்தோம், ஜோசியர் சொன்னார் அப்படிங்கிறத விட உங்களுடைய உள்மனசே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது. சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பும் 7ஆம் எண்ணுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இந்த 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே நட்பு எண் அப்படிங்கிறது அல்லது ராசியான எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் எண் வந்து உங்களுக்கு ராசியாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த 1ஆம் எண்ணும் வந்து இந்த 7ஆம் எண்ணுக்கு வந்து மிக மிக உன்னதமாக ராசியானதாக அல்லது வந்து அதிர்ஷ்டகரமானதாக அமையுது அப்படின்னு சாஸ்திர ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்குது. இந்த 7ஆம் எண்ணில் பிறந்த நிறைய பேருக்கு திருமண வாழ்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறத விட விரக்தியான சூழலை தான் அதிகமாக கொடுக்குது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் இந்த உலகத்தில் வந்து நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவே அப்படிங்கிற கூர்மையான பிடிவாதம் யாருக்கு இருக்குது? இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்.